ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். திரை 9. இரவு 9 மணி அளவில் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பினாள் பாவை. இன்று நேரமே சரியில்லை என்பார்களே, அதுபோலான ஒரு நாள்தான் இன்று பாவைக்கு அமைந்தது. காலை முதல் ஒவ்வொரு வேலையையும் அவளுக்கு 2 முறை செய்ய வேண்டி வந்தது. எதை எடுத்தாலும் எளிதாக செய்து முடிக்க முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்குள் வந்து கொண்டே இருந்தது. இதில் மதியத்திற்குள்ளேயே சோர்ந்து போயிருந்தவள் புதிய நிறுவனம் ஒன்றின் புது ப்ராஜெக்ட் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்காக செல்ல வேண்டி வந்தது. அலுவலகத்தில் இருந்து இவர்கள் ஒரு குழுவாக சென்றிருந்த போதும் மீட்டிங் முடிந்த பிறகு அவர்கள் தொடங்க இருக்கும் வேலைக்கான மெட்டீரியல்கள் வாங்க பாவை மட்டும் அங்கிருந்து தனியே கிளம்பிவிட்டாள். தேவையான பொருட்களை ஆர்டர் கொடுத்துவிட்டு திரும்ப வரும் வழியில் அவளின் 2 சக்கர வாகனம் பஞ்சராகி நின்றது. கிட்டத்தட்ட மணி 7:30 நெருங்கி இருக்க இருள் சூழ தொடங்கி இருந்த நேரத்தில் அதிகம் பழக்கம் இல்லாத பகுதியில் செய்வதறியாது கையை பிசைந்து கொண்டு நின்றாள் பாவை. எப்போது வேண்டுமானாலும் மழை வரும் போல் இருக்க அருகில் இருப்பவர்களிடம் பஞ்சர் போடும் கடையை பற்றி விசாரித்தாள் பாவை. 2 தெரு தள்ளி ஒரு கடை இருப்பது தெரிய வந்தது. அவள் நின்றிருந்த வீதியில் மெட்ரோ பணிகள் வேறு நடைபெற்று கொண்டிருக்க சாலை முழுக்க பள்ளம் தோண்டி போட்டிருந்தனர். இதில் இந்த வீதியில் திரும்பி செல்ல முடியாது, 4-5 வீதிகளை சுற்றி கொண்டுதான் செல்ல வேண்டும். அதற்குள் கடையை மூடிவிட்டால் என்ற பயம் வேறு தோன்றவும் கொஞ்சமும் யோசிக்காமல் சட்டென சேலையை தூக்கி சொருகி கூந்தலை அள்ளி கொண்டையிட்டவள் நீண்ட ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு வேகமாக அந்த கடையை நோக்கி வண்டியை தள்ளி கொண்டு சென்றாள். நல்ல வேளையாக கடை திறந்து இருந்தது. அவரும் நிலைமை உணர்ந்து உடனே வண்டியை தயார் செய்து கொடுத்து விட்டார். மழை வரும் போல் இருக்கவும் அதற்கு முன்பு வீடு சென்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மனதில் இருக்க வேகமாக வீடு வந்து சேர்ந்திருந்தாள் பாவை. நேற்று இரவும் 1 மணி வரை வீட்டிலேயே வேலை செய்து கொண்டிருந்தாள் பாவை. கிட்டத்தட்ட நக்ஷத்ராவுக்கான உடை தயாராகிவிட்டிருந்தது. அதை மேலும் யாரும் எந்த வகையிலும் மறுப்பு சொல்லவே முடியாத அளவுக்கு மெருகேற்றும் பணியில் இறங்கி இருந்தாள் பாவை. அதில் சரியான உறக்கமும் இல்லாமல் போனதன் சோர்வு இப்போது அவளுக்கு தெரிந்தது. உடலெல்லாம் அடித்து போட்டது போல் ஒரு வலி. எப்போது வீடு போய் சேர்ந்து வெந்நீரில் ஒரு குழியல் போடுவோம் என்று தோன்ற அதே எண்ணத்தோடு வேகமாக பார்க்கிங்கில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இறங்கியவள் அப்போதே மின்தூக்கியின் கதவு மூடுவதைக் கண்டு அவசரமாக ஓடி சென்று அதன் பொத்தானை அழுத்தினாள் பாவை. நல்ல வேளையாக அது மீண்டும் திறந்து கொண்டதில் உண்டான நிம்மதியோடு உள்ளே காலை எடுத்து வைக்க இருந்த பாவை அப்போதே மின் தூக்கியினுள் அதியன் நிற்பதைக் கண்டு திகைத்தாள். வேறு யாரும் உள்ளே இல்லை. அவன் மட்டுமே சுவரில் சாய்ந்து தன் இடது பாக்கெட்டில் கையை வைத்தபடி வலது கையில் அலைபேசி பார்த்தவாறு நின்றிருந்தான். அதியன். ஒரு நொடி கூட அதியன் உள்ளே இருக்கக்கூடும் என்ற எண்ணம் அவளுக்கு வந்திருக்கவில்லை. அதில் உள்ளே நுழைய முயன்றவளின் கால்கள் சற்றே தயங்கி பின் உள்ளே நுழைந்தது. பாவையின் இந்த தயக்கத்தை அதியனும் கவனித்தே இருந்தான். அலைபேசியிலேயே கவனமாக இருந்தவன் மின் தூக்கியின் கதவு மீண்டும் திறக்கப்பட்டதில் பார்வையை மட்டும் உயர்த்தி பார்க்க பாவை உள்ளே நுழைவதை கண்டவனின் விழிகளில் அவளின் தயக்கம் தவறாமல் விழுந்திருந்தது. அதே நேரம் அவளின் தோற்றமும் அவன் கவனத்தில் பதிய கேள்வியாக ஒற்றை விழியை தூக்கியவன் பின் மீண்டும் அலைபேசியில் தன் கவனத்தை திருப்ப அவனுக்கு நேரெதிர் மூலையில் சென்று பாவை நிற்க மின் தூக்கி மேலே செல்ல தொடங்கியது. அங்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை நிலவியது. இருவரும் ஒருவரையொருவர் திரும்பியும் பார்த்து விடக்கூடாது என்று முடிவெடுத்தது போல் நின்றிருக்க பாவைக்கு சில நிமிடங்களில் வரவேண்டிய 2ஆம் தளத்திற்கு வந்து சேர பல மணி நேரங்கள் ஆனது போல் இருந்தது. கதவு எப்போது திறக்கும் என்று காத்திருந்தது போல் 2ஆம் தளத்தில் மின் தூக்கி வந்து நின்று கதவு திறந்ததும் வேகமாக வெளியில் வந்தவள் பக்கத்தில் இருந்த சுவரில் சாய்ந்து நின்று அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை நிம்மதியோடு வெளியிட அதை பார்த்தவாறே அவளை கடந்து சென்றான் அதியன். அதை கண்டு தலையில் கை வைத்து கொண்டவளுக்கு அவனும் இதே தளத்தில்தான் இறங்குவான் என்பதே மறந்து போயிருந்தது. அதில் உண்டான கோபத்தோடு
இது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா என்று தன்னையே திட்டிக் கொண்டவளுக்கு அடுத்து கவலையாக, ஒருவேளை அவங்களும் குழந்தையை தான் பார்க்க போறாங்களோ என்று தோன்றியது. ஐயோ, இப்போ நான் எப்படி அங்க போறது? பேசாம வீட்டுக்கு திரும்ப போயிடலாமா என அவள் யோசித்து கொண்டு இருக்கும்போதே அதியன் தன் வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய, அதில் உண்டான மன நிம்மதியோடு யாழினியின் வீட்டை நோக்கி சென்றாள் பாவை. அழைப்பு மணியின் சத்தத்தில் வந்து கதவை திறந்தவள் பாவையின் முகத்தில் இருந்த கலக்கத்தையும் அவளின் தோற்றத்தையும் கண்டு, என்னாச்சு பாவை, ஏன் இப்படி இருக்க என்று பதட்டமாக கேட்டாள் யாழினி. ஏன், என்ன என்று தன்னை குனிந்து பார்த்து கொண்டவளுக்கு இவ்வளவு நேரம் இப்படி ஒரு நிலையில் அவள் இருப்பது அப்போதே புரிந்தது. இப்போதே தன்னை கவனித்திருந்தவள், அச்சோ, இப்படியே வந்துட்டேனா என்று வாய்விட்டே புலம்ப, இப்படியே வந்துட்டேனாவா, இதற்கு என்ன அர்த்தம், எங்க இருந்து வர்ற நீ என்றாள் யாழினி. அதற்குள் இவர்களின் பேச்சு குரல் கேட்டு அறையில் இருந்து வெளியில் வந்த மலரவனும் பாவையை கண்டவுடன், ஏன் இப்படி இருக்க என்றான். அதில் ஆதியோடு அந்தமாக அனைத்தையும் பாவை கோரி முடித்திருக்க, இதுக்குத்தான் உன்னையும் ஒரு கார் வாங்கி கொன்னு சொல்றேன், எங்க கேக்குற நீ, இல்லனா நம்ம வீட்டுல இருக்க காரையாவது எடுத்துட்டு போகலாம் இல்ல என்றான் மலரவன். அட நீங்க வேறண்ணா, வண்டியா இருக்கவே தள்ளிட்டாவது போறேன், காரா இருந்தா என் நிலைமை என்னவாகி இருக்கும் என்று கேட்டு போலி அதிர்வை பாவை காண்பிக்க, அவளின் பாவனையில் மற்ற இருவரும் சட்டென சிரித்து விட்டிருந்தனர். அப்படியே பேச்சு கொஞ்சம் திசை மாற சில நிமிடங்களுக்கு பின், சரிவா சாப்பிடலாம் என எழுந்தாள் யாழினி. இல்ல அண்ணி, ரொம்ப கசகசன்னு இருக்கு, காலையில இருந்து ஒரு இடத்துல நிக்க கூட நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருந்தேன், நான் குளிச்சுட்டு சாப்பிட்றேன், நீங்க எனக்காக காத்திருப்பீங்களேன்னு தான் நேரா இங்க வந்தேன், இல்லைனா அப்படியே வீட்டுக்கு தான் போயிருப்பேன், எனக்கு கொஞ்சமா பேக் மட்டும் செஞ்சு கொடுங்க என்றாள் பாவை. இல்ல, நீ போய் குளிச்சுட்டு வந்துடு, நாங்க காத்திருக்கோம் என்றான் மலரவன். அதெல்லாம் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சாப்பிட்டு அங்கேயே படுத்துடுவேன், எனக்கு நிறைய வேண்டாம், நீ கொஞ்சமா கொடுங்க என்று யாழினியிடம் கூறி தனக்கான உணவை எடுத்துக்கொண்டு, லட்டுக்குட்டி எங்க என்றாள் பாவை. இப்போதான் தூங்க வச்சேன் என்றான் மலரவன். ஓகே ஓகே, இப்போ குட்டிய தூக்கி கொஞ்சமும் முடியாது, அழுக்கா வேற இருக்கேன், நாளைக்கு காலையில லட்டுவை பார்த்துக்கிறேன் என்று விட்டு அங்கிருந்து கிளம்பினாள் பாவை. மின் தூக்கியை நோக்கி செல்லும் போது அதியன் வீடு இருக்கும் பக்கம் திரும்பியே பார்த்துவிடக் கூடாது என்பது போல் அங்கிருந்து சென்றாள் பாவை. மறுநாள் காலை நட்சத்திரா உடையை சரி பார்த்து வருவதாக கூறியிருக்க, வழக்கத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி அலுவலகம் சென்று விட்டிருந்தாள் பாவை. மலரவனும் மும்பை செல்ல வேண்டி இருந்ததால் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள், யாழினி மற்றும் பாவைக்கு தேவையான சில முன்னேற்பாடுகள் என அனைத்தையும் செய்துவிட்டு கிளம்ப எண்ணி இருந்தவன் கடந்த 4 நாட்களாகவே அதிகம் வீட்டில் இருப்பது இல்லை. இன்றும் அதேபோல் அவன் சீக்கிரமே கிளம்பி விட்டிருக்க, குழந்தையை தூக்கி கொண்டு அதியனை காண சென்றாள் யாழினி. அவன் அப்போதே குளித்து முடித்து தயாராகி கொண்டிருக்க, யாழினியை இங்கு கண்டதும் ஆச்சரியமானவன், பரவாயில்லையே, இந்த வீட்டுக்கு வர உனக்கு வழி கூட தெரியுமா என்று கேலி செய்தான் அதியன். இதுதானே வேண்டாங்கிறது, நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேனா, நான் தான் இந்த வீட்டுக்கு பாலையே காய்ச்சினேன், மறந்துட்டீங்களா என்றாள் யாழினி. நான் மறக்கல, ஆனா அதுக்கு பிறகு இந்த பக்கம் மேடம் ஆளையே காணோமே, உன் புருஷன்தான் நீ அங்க போகவே கூடாதுன்னு லக்ஷ்மண ரேகை எதையும் போட்டுட்டானோன்னு நினைச்சேன் என்றான் நக்கலாக அதியன். அவரை வம்புக்கு இழுக்கலன்னா உங்களுக்கு பொழுதே போகாதே என்று சலித்து கொண்டவள், அவரெல்லாம் என்னை எதுவும் சொல்லல, எனக்கு தான் இங்க வர நேரமே இல்லை என்றவள் கையோடு கொண்டு வந்திருந்த காலை உணவை அவனுக்கு எடுத்து வைக்க, இது என்ன புதுசா, நான் தான் தினமும் அங்க வந்து சாப்பிடுறேனே என்றான் அதியன். ஆமா, யாரு இல்லைன்னு சொன்னது, இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க கொண்டு வந்தேன், ஏன் இதுல என்ன தப்பு என்றவள் தண்ணீர் எடுப்பதற்காக சமையலறைக்குள் செல்ல, அங்கே நேற்று இரவு செய்திருப்பான் போலும் மேகி காய்ந்து ஓரமாக கிடந்தது. அதை கண்டு திகைத்தவள் திரும்பி அதியனை பார்க்க, அவனோ தன் ஜாங்கிரியோடு விளையாடி கொண்டிருந்தான். நீங்க மேகி செஞ்சீங்களா என்று ஆச்சரியமாக யாழினி குரல் கொடுக்கவும், ஆமா என்றிருந்தான் அதியன். ஏன் என்றவளை திரும்பியும் பார்க்காமல், ஏன்னா பசிச்சது என்ற பதில் அவனிடம் இருந்து வந்தது. ஓ, அப்புறம் ஏன் சாப்பிடல என்று லேசான முறைப்போடு யாழினி கேட்கவும், பிடிக்கல என்றிருந்தான் அதியன். அவனின் இந்த ஒற்றை வார்த்தை பதிலும் இதெல்லாம் ஒரு விஷயமா என்பது போல் பேசியதும் யாழினியை கடுப்பாக்கி இருக்க, எப்படி பிடிக்கும், மேகியை இப்படியா செய்வாங்க என்று அவன் செய்திருந்த விதத்தை கண்டு யாழினி கூறவும், எனக்கு செய்யதான் தெரியாதே என்றான் அதற்கு கொஞ்சமும் அலட்டி கொள்ளாத குரலில் அதியன்.
செய்ய தெரியலன்னா எதுக்காக செய்யணும் என்றவளுக்கு அவனிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போகவும், நான் இங்க தானே நான் இருக்கேன், என்ன கூப்பிட்டு இருக்கலாம் இல்ல, எதற்கு மேகி எல்லாம் செஞ்சு இப்படி சாப்பிடாம தூக்கி போட்டு என்றாள் யாழினி. அதற்கு அவளை திரும்பி பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல் திரும்பி கொள்ள, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஏதாவது சமைச்சு கொண்டு வந்திருப்பேன்ல, உங்களுக்கு நைட்டு சாப்பாடு எடுத்து வைக்கவான்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன். நீங்க தானே வேண்டாம், நான் தான் எப்போ வருவேன் போவேன்னு தெரியாது, தேவைன்னா நானே கேட்குறேன்னு சொன்னீங்க. நேத்து அப்படி ஒரு தேவை வந்தோம், ஏன் என்ன கேட்கல என்று இப்படி சரியான உணவில்லாமல் அவன் வாடுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் படபடத்தாள் யாழினி. ஹேய் இரு, எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? நேத்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன், இல்லைன்னா ஆஃபீஸ்லேயே ஏதாவது வரவழைச்சு நான் சாப்பிட்டு இருப்பேன். அதான் வர வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்னு கிளம்பிட்டேன். ஆனா ஏனோ சாப்பிட மூடே இல்லை. வீட்டுக்கு வந்தும் பசி தெரியல. திடீர்னு 11 மணிக்கு மேல பசி எடுக்கவும், அன்னைக்கு சிவா கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சிருந்தான். அதுல இருந்து மேகியை எடுத்து சமைக்க ட்ரை செஞ்சேன். ஆனா சரியா வரல என்றான் அதியன். அதனால சாப்பிடாம படுத்துட்டீங்களா? ஏன்னா இப்படி செய்றீங்க? பக்கத்திலேயே நான் இருக்கும்போது நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்றாள் கவலையோடு யாழினி. ஹே, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ற என்றான் அதியன். வேறு என்ன செய்ய சொல்றீங்கன்னா, நீங்க இப்படி பசியோட இருந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவ்வளவு பெரிய வீடு, அத்தனை வேலைக்காரங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் இங்க வந்து தங்கி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா என்றாள் யாழினி. அதில் குழந்தையோடு கொஞ்சியவாறு அவ்வளவு நேரமும் அவளோடு பேசிக் கொண்டிருந்தவனின் கைகள் அப்படியே நின்றது. பார்வையை மட்டும் திருப்பி யாழினியை பார்த்து, என்ன தெரியும் உனக்கு என்றான் அதியன். எல்லாம் தெரியும் என்று யாழினி மீண்டும் கூறவும், அதான் என்ன தெரியும்னு கேட்டேன் யாழி என்று இப்போது அழுத்தமாக ஒலித்தது அதியனின் குரல். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. சித்தி ஆதி ஸ்ரீன்னு இப்போ யாருமே அங்க இல்ல. அதனால தானே தனியா அங்க இருக்க பிடிக்காம நானும் இங்க இருக்கேன்னு இங்க வீடு வாங்கிட்டு வந்தீங்க என்றாள் யாழினி. அதில் யாழினி அறியாமல் இதழுக்குள் தன் புன்னகையை மறைத்து கொண்டவன் பதிலேதும் சொல்லாமல் இருக்க, அப்போ உங்களுக்கு தேவையானதை என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, இல்ல நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா என்றால் ஆதங்கமாக யாழினி. நீ செய்ய மாட்டேனோ நான் கேட்க தயங்கியோ இல்லை யாழி, எனக்கு தேவைன்னா நானே வந்து கேட்டு வாங்கிப்பேன். தினமும் காலையில உன் வீட்டுல வந்து சாப்பிட்டேனே, நீ கூப்பிட்டா நான் வந்தேன், எனக்கு உரிமை இருக்கு வந்தேன். அதே போல நேத்தும் வந்திருப்பேன். ஆனா நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. குழந்தைய வச்சிருக்க உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு மட்டும்தான் நினைச்சேன். அதை தவிர வேற எந்த காரணமும் இல்ல என்றான் அதியன். அதுக்காக சாப்பிடாம தூங்குவீங்களா என்று அப்போதும் மனம் தாங்காமல் யாழினி கேட்கவும், நேத்து ஒரு நாள் தானே சாப்பிடல, அதனால என்ன ஆகிட போகுது என்றான் சாதாரணமான குரலில் அதியன். அதுதான் எனக்கு இப்போ சந்தேகமாவே இருக்கு. நிஜமாவே நீங்க தினமும் நைட்ல சாப்பிட்டீங்களா என்றால் கவலை குரலில் யாழினி. அவள் அப்படி கேட்டதும் சிரித்து விட்டான் அதியன். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் யாழி என்று அவன் கூறவும், அதுதான் தெரியுதே நீங்க பாத்துக்கிற அழகு என்றால் கோபமாக யாழினி. இதற்கு பதிலேதும் சொல்லாமல் அதியன் குழந்தையோடு விளையாடி கொண்டிருக்க, ஏன்னா அவ்வளவு பெரிய வீடு அங்க இருக்க நீங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இங்க இருக்கணும், இங்க உங்களுக்கு வசதி போதாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றவளை இடை மறித்து, நீயும் தானே இங்க இருக்க, அப்போ உனக்கு வசதி போதாதுன்னு அர்த்தமா என்றான் அதியன். ஐயோ, எனக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்ல, நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றாள் யாழினி. அதே போலதான் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யாழி என்றான் அதியன். சும்மா சொல்லாதீங்கண்ணா, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் இங்க இருக்க எனக்கு ஒரு காரணம் இருக்கு. மலர் தான் அந்த காரணம்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா நீங்க என்றவளை தடுத்து, எனக்கும் தான் ஒரு காரணம் இருக்கு என்றான் அதியன். அப்படி என்ன காரணம் என்றவளை கவனிக்காதது போல் அதியன் இருக்க, நான் வேணும்னா உங்களை வாரம் வந்து அங்க பார்க்கவா என்றாள் யாழினி. இப்போது நிதானமாக திரும்பி அவளை பார்த்திருந்தவன், நான் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, பிரச்சனை உனக்கு தானா இல்ல என்று கேள்வியாக அதியன் இழுக்கவும், அவன் யாரை சொல்கிறான் என புரிந்து, இதுதான் வேண்டாம்னு சொல்றேன், யாரும் உங்களை பத்தி எதுவும் சொல்லல, கேட்கவும் இல்லை, இங்க தனியா இருந்து நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு தான் உங்க மேல இருக்க அக்கறையில பேசுறேன் என்றாள் யாழினி.
3 வருஷமா நான் இப்படிதான் தனியா இருந்தேன் யாழி என்று விட்டு சட்டென எழுந்து சென்றிருந்தான் அதியன். அதில் இப்போது பதிலின்றி திகைப்பது யாழினியின் முறையானது. தன் உதவியாளர்களோடு ஆரவாரமாக வந்து இறங்கினாள் நக்ஷத்திரா. ஓரளவு அவளின் வருகையை எதிர்பார்த்து அனைத்தும் தயார் நிலையில் இருக்க முதலில் அவளை வரவேற்று உபசரித்து பின் விளம்பரத்திற்காக அவர்கள் தயார் செய்திருந்த தீமை விளக்க முயன்றான் கிருஷ்ணகுமார். அதை கொஞ்சமும் கவனிக்கவில்லை நக்ஷத்திரா. அவளுக்கு வரவேண்டிய பணம் எப்போதோ வந்தாகிவிட்டது. இனி அவர்கள் எந்த தீமில் விளம்பரம் எடுத்தால் எனக்கு என்ன என்பது போன்ற மனநிலையிலேயே பேசிக் கொண்டிருந்தவளுக்கு இனியும் புரிய வைக்க முயல்வது வீண் என எண்ணி அந்த முயற்சியை கைவிட்டான் கிருஷ்ணகுமார். அடுத்து அவளிடம் உடையை காண்பித்து சம்மதம் பெற வேண்டியது பாவையின் வேலை. அனைவரின் பார்வையும் பாவை மேல் கவலையாக படிந்தது. ஏனெனில் இங்கு வந்ததில் இருந்து அத்தனை அமர்க்களம் செய்து கொண்டிருந்தாள் நக்ஷத்திரா. அதில் பாவை காண்பிக்கும் ஆடையை அவள் ஒத்துக்கொள்வாள் என யாருக்குமே நம்பிக்கை இல்லை. பாவைக்குமே அதே மனநிலைதான். ஆனாலும் முகத்தில் எதையும் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அவள் உடையை கொண்டு வந்து நக்ஷத்திராவின் முன் வைக்கவும் சட்டென மறுக்க முடியாமல் தடுமாறினாள் நக்ஷத்திரா. பாவை என்ன காண்பித்தாலும் அதை மறுத்து குறை சொல்ல வேண்டும் என்ற முடிவோடு வந்திருந்த நக்ஷத்திராவிற்கு தன் கண்முன் இருந்த ஆடை அதை செய்ய விடாமல் தடுத்தது. அத்தனை அழகாக பார்ட்டி கவுன் போல் இருந்த ஆடை மற்றொரு கோணத்தில் இருந்து பார்க்கும்போது சேலையாகவும் தெரிந்தது. இது மணப்பெண்ணுக்கான நகைகளின் விளம்பரம் எனும்போது இதைவிட ஒரு ஆடையை சிறப்பாக தயார் செய்யவே முடியாது என்பது போல் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது பாவையின் கைவண்ணம். சேலை போன்ற தோற்றம் வீட்டு பெரியவர்களை திருப்திப்படுத்தும் வகையிலும் கவுன் போன்ற தோற்றம் இன்றைய நவீன பெண்களை கவரும் வகையிலும் இருந்தது. அதை நக்ஷத்திரா பார்த்து கொண்டிருக்கும் போதே அங்கு வந்து சேர்ந்தார் GT ஜுவல்லர்ஸ் உரிமையாளர். அவரும் இதையே சொல்ல அதுவரை எதை சொல்லி தட்டி கழிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்த நக்ஷத்திராவும் வேறு வழியின்றி அமைதியாகி போனாள். அவள் வெளிப்படையாக காண்பித்துக் கொள்ளவில்லை என்றாலும் அந்த ஆடை நக்ஷத்திராவுக்கும் பிடித்தே இருந்தது. அதை அணிந்து பார்த்து அளவும் சரியாக இருக்க ஒரு வாராக பெரும் கலவரம் நடக்கும் என எதிர்பார்த்திருந்த ஒரு நிகழ்வு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிந்திருந்தது.